இலங்கையின் முப்படையினரையும் ஆயுதம் ஏந்தி கடமைகளில் ஈடுபடுவதற்கு ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இலங்கையில் இருக்கக்கூடிய தூதரகங்களை பாதுகாப்பதற்காகவும் அதேபோன்று இலங்கைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்காகவும் முப்படையினரையும் ஆயுதம் ஏந்தி கடமைகளில் ஈடுபடுவதற்கு உடனடியான உத்தரவை ஜனாதிபதி பிறப்பித்திருக்கிறார். நேற்றைய நாளில் கூட பாகிஸ்தானில் அமெரிக்க தூதரகத்தை மக்கள் முற்றுகையிட்டிருந்தார்கள். அங்கேயும் சிறு வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. இந்தியாவில் கூட இன்னும் உலக நாடுகளின் பல இடங்களில் சில தூதரகங்களை முற்றுகையிட்டு மக்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார்கள். எனவே இலங்கையில் முன்கூட்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்காகவும், அதாவது மக்களின் ஆர்ப்பாட்டங்கள், தூதரகங்கள் மீதான தாக்குதல்கள், அதேபோன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல்களை குறைத்துக் கொள்வதற்காகவும் பாதுகாப்புடன் செயற்படுவதற்கு ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதே நேரம் இன்று பாராளுமன்றத்தில் சென்று ஜனாதிபதி உரையாற்றியிருக்கிறார். நாட்டில் பலர் செயற்கை தட்டுப்பாட்டை உண்டு பண்ணுவதற்காக திட்டமிட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு தேவையான எரிபொருட்கள் போதுமான அளவு இருக்கிறது. எனவே செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்த முனைய வேண்டாம் என்ற செய்தியையும் இன்றைய தினம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்.